நியூ இயர் அதுவுமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டோங்க. அந்த வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து எங்கே செய்கிறது அங்கே செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து புத்துக்கும் வீட்டுக்கு பின்னாடி புத்துக்கோ இல்லாண்டி செஞ்சிடலான்ட்டு பழைய அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். நான் கூட்டாஞ்சோறு செய்கிறோட என்னோடய பசங்களை பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். இவங்க கூட சேர்ந்து தான் கூட்டாஞ்சோறு செஞ்சுட்டு இருக்கேன். அரிசித்தை வந்து குழி நோண்டிட்டு இருக்கான். அப்புறம் இதுதான் புத்து கோயில். இதுக்கு பக்கத்துலேயே தான் அடுப்பு இருக்கும். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பில் தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெங்காயம், தக்காளி அப்படின்ட்டு. சரி தக்காளி சோறு செஞ்சிடலான்னு சொல்லி கடைசியாக பிளான் பண்ணிவிட்டு தக்காளி சோறு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு வந்து ரெடி பண்ணி டேக்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ஒருத்தரோட எண்ணெய் இல்லை, 2 வீட்டு எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். எண்ணெய் கட்டாதுன்னு சொல்லிவிட்டு 2 எண்ணெயும் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நசுக்கி தட்டி வச்சுருந்தோம் உரல்லேருந்து, அது போட்டோங்க. அதுக்கு முன்னே வந்து தக்காளி வந்து ஒரு வீட்டு தக்காளியில் இது ஒரு 4 வீட்டு தக்காளி இருக்கும். அதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். மொத்தமாக தான் செஞ்சோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எல்லோரும் ஆளுக்கு 2 தக்காளி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் விரவு பெருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தர் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு இருந்தேன். மிளகாய் வந்து பக்கத்துலேயே செடியில் இருந்துச்சு, செடியிலேருந்து பறிச்சிக்கணுங்க. வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதையும் சேர்த்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் தக்காளி, உப்பு வந்து கொஞ்சமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் திட்டி அமிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு வந்தானுங்க. அப்பயும் இன்னும் கொஞ்சமே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கடைசியில் மஞ்சாத்தூள் எடுத்துன்னு வர அது விட்டுட்டாங்க. அப்புறம் ஓடி போய் மஞ்சாத்தூள் எடுத்துகிட்டு வாங்கின அப்புறம் மஞ்சாத்தூள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ்வளோ தான். இந்த ஐட்டத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. இந்த டேஸை கட்டாதுன்னு சொல்லி பெரிய டேக்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இதிலேருந்து எண்ணெய் வந்து லைட்டாக இருக்குமேன்னு சொல்லி வெங்காயத்தை கொட்டி அதோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டு வெடித்த உடனே வெங்காயமும் அதோட கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஒட்டுக்கா போட்டாச்சு. ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட் வராது. நாங்கள் தனியாக அடுப்பு வச்சு செஞ்சால் வீட்டில் வச்சு நல்லா வதக்கினா கூட வணங்கவே வணங்காது வெங்காயம். ஆனால் இந்த மாதிரி அடுப்பு கூட்டி வதக்கும் போது டக்குன்னு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலான்னு சொல்லி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு இதோடு வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு வந்து 2மே வந்து குட்டி உரல் வந்து நசுக்கி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டுக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்ச நாள் டேஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கே தக்காளி கட்டாதோ வெங்காயம் கட்டாதோன்னு பயந்துகிட்டே இருந்தேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கூட்டாஞ்சோறு செஞ்சு இப்போ தான் செய்கிறேங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா பட்டை லவங்கெல்லாம் போடவே இல்லை, ஃபஸ்ட்டே போட வேண்டியது. சீரகத்தூள் எல்லாமே தக்காளி தண்ணியில் வந்து ரொம்ப ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொட்டும்போது தக்காளி ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அப்புறம் வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கொட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி நல்லா விட்டுட்டுங்க. இது வதக்கும் போதே வந்து எல்லாருமே நாங்கள் எப்போவுமே சாப்பாடு செய்யும்போது வதக்கும் போது எல்லோரும் கையில் வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் இந்த டைம் பார்க்க முடியாது போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே புத்து கோயிலே செஞ்சதுனால புத்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டாங்க. சரி எப்படியும் நம்ம செய்யறது சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி யாருமே ஒத்துக்கவே இல்லை. யாருக்குமே தெரியாது, நான் மட்டும் கொஞ்சமாக நக்கி பார்த்துட்டேன். அதுக்கு எனக்கு தண்டனையாக கை வந்து சுட்டுருச்சு. சாமிக்கிட்ட வேண்டிட்டு தான் என்ன கொஞ்சம் கூட உரைக்காமல் செஞ்சுட்டேன். என்ன பண்ணுறது, வருஷம் மொதல் நாள் நியூ இயர் அன்றைக்கி செஞ்சுங்க. இது தாங்க எங்கள் கோட்டை, இது தாங்க புத்து கோயில். இங்கே வந்து எல்லா நாளுமே விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. இதுக்கு முன்னே கொள்ளு நசுக்கிற வீடியோவில் காட்டினேன் இல்லைங்களா எங்கள் அத்தைன்னு சொல்லி, அவங்க தான் வந்து ரெகுலராக சாமி கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்தேன், இப்போல்லாம் வர முடியறதில்ல. நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு டேஸை வச்சு கொதிக்க விட்டுட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து அரிசி வந்து ஒரு வீட்டு அரிசி மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். கை நெல் விளைஞ்ச அரிசி தான். உடனே அது வந்து 2 மானம் இருக்கும். 2 மானத்தையும் அதிலே அப்படியே கொட்டிட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு வந்தேன். எங்கள் அத்தை வந்து வாங்கி அப்படியே ஃபுல்லாக கொட்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சின்ன பசங்க கூட சேர்ந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ தம்பிங்க பிறந்ததுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா செஞ்ச சாப்பாடு இப்போ கொஞ்ச நாளாக அதிகமாக அந்த சைடு போகாதனால இப்போ 10 டேஸ் லீவ் விட்டுங்கிறாங்க. அக்கா கூட்டாஞ்சோறு செய்யலாம், அக்கா கூட்டாஞ்சோறு செய்யலான்னு பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அதனால் கூட்டாஞ்சோறு செஞ்சிடலான்ட்டு சாப்பாடு செஞ்சுட்டுங்க. சாதம்லாம் வெந்துட்டு அது வந்து இலையில் படைச்சல் போட்டு அத்தை வந்து சாமி கும்பிட்டாங்க. எல்லா பசங்களும் சாமி கும்பிட்டு எல்லோரும் வாழை இலை வந்து அங்கங்கே போய் வாழை செடி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துட்டு வந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோயிலில் செஞ்சதுனால ஒரு குறையும் இல்லாமல் உப்பு கிப்பு எதுவுமே குறை இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு.
எல்லாருக்கும் வாழை இலை போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் வச்சுட்டு வந்தோங்க. இது தாங்க நாங்கள் செஞ்ச கூட்டாஞ்சோறு. மஞ்சள் தூள் வந்து அதிகமாக போட்டால் மஞ்சள் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் இல்லாமல் கம்மியாக வச்சுக்கிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னாங்க. அதுவும் சூடு சூடாக சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போல் நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வில்லேஜில் எப்பவுமே இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஏதாச்சும் செய்வோங்க சக்கரை சோறு. ஆனால் அதிகமாக வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம் தான் செய்வோங்க. பக்கத்தில் வந்து தோட்டம் கழனி கொல்லைங்க இருக்கும். கொல்லைங்கன்னா தெரியுங்களா, தண்ணி பாயாத கழனி. அதில் வந்து தென்னைங்காய் அவரைக்காலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து இதோட உரித்து போட்டுருவோங்க. இந்த டைம் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் முன்னாடியே எல்லாம் பறிச்சிட்டாங்க. ஏன்னா பொங்கல் பக்கம் வரத்துக்கு முன்னாடி எல்லா பயிரும் பறிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தென்னைங்கொட்டை கூட இல்லை, அவரைக்கொட்டையும் இல்லை. எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி வேண்டாம் இது மட்டும் போதும்னே செஞ்சுங்க. இதே வந்து சூப்பராக